இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா இவனுங்க கிரிஞ்சு பண்ணி சாவடிக்க போறானுங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க், அதாவது ஃபேவரட் ஸ்கூல் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த சீசன்ல ஸ்கூல் டாஸ்க் சொல்லவா வேணும். ஆல்ரெடி ராஜாராணி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிட்டானுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்ய போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபன் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா சீசன்லயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பயங்கரமான ஃபன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இருக்காது, பயங்கரமான கிரிஞ்சு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய பேர் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிரிஞ்சு பண்ணி பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பேரும் கிரிஞ்சு பண்ண போறானுங்க. ஃபன்னு மட்டும் வரவே வராது, அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன். ஏன்னா இவனுங்களை இத்தனை நாளா நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படின்னும் போது ஃபன் வரது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுல முக்கியமான விஷயம், நேற்று அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா சில பேர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்போம்ல, அதுவும் நடக்கல. ஸோ என்னென்ன இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் டீச்சர், யார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி டீடைலா சொல்லிருக்காங்க. சோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல டீச்சரா பார்த்தீங்கன்னா பிரச்சனை போட்டிருக்காங்களா, அதுவும் மாரல் டீச்சரா பார்த்தீங்கன்னா பிரச்சனை போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட். அதாவது நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கோ, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீயே முதல்ல டீச்சரா இரு, நீ என்ன சொல்லி கொடுக்குறா நாங்களும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்வதி அப்புறம் எஃப்ஜே, இவங்க ரெண்டு பேரும் கோத்து விடுறது காரணம் என்னன்னா, கண்டிப்பா இதுங்களுக்குள்ள அடிச்சுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இந்த டீச்சர் ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள சண்டை வராது, டீச்சர்ஸ்குள்ள தான் சண்டை வரும். போன சீசன் பார்த்துட்டு போல அருண் அப்புறம் ஜாக்லின் என்ன ஃபைட்டு, டீச்சர் தான் மொத்தமும் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது டாஸ்க்கை கொடுத்து, அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஏதாவது புரட்சி வெடிச்சு அந்த புரட்சியை தடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போன சீசனுக்கு ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருப்பாங்க, எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் அடிச்சு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒருத்தனை யோசிக்க மாட்டான். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்றது யாருமே யோசிக்கல. அதுவும் விக்ரம் மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, எப்பா எதுவுமே பண்ணக்கூடாது, பிக் பாஸ் சொல்லிட்டாரா ஸ்டூடெண்ட் இருக்கணுமா, கடைசி வரை ஸ்டூடெண்டா இருந்துட்டு போயிடுறேன். ஐயோ அந்த மாதிரி இருந்தா அப்ப எல்லாருமே அவங்கவுங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டா என்னடா நடக்குவாங்க, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நிறைய பேர் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, ஓகே ஆமா பிக் பாஸ் சொல்ற மாதிரி எல்லாமே அந்த ரோல்ல கரெக்டா அது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணிட்டு போனா இது வரைக்கும் எந்த சீசனும் உருப்படதா சரித்திரமே கிடையாது. எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, நடுவில் ஒரு திடீர்னு ஒரு புரட்சி வெடிக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சருக்கு எதிராக பாத்தீங்கன்னா பயங்கர கலாய்ப்பாங்க, டீச்சர் வந்து கொந்தளிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும், அதுதான் டாஸ்க்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும். ஆனா இப்போ இவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம எல்லாம் தப்பு பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்றத மட்டும் தான் கரெக்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. செய்யணும்னு நினைக்கிற தப்பு இல்லை, ஆனா அந்த கேரக்டர் கொஞ்சம் கேரக்டர் ஆர்க்க கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்கு, ஓகே இன்னைக்கு வந்து பைத்தியம் முடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கேன், நாளைக்கு அந்த பைத்தியம் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டூடெண்டா மாறணும் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ல கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்குறது. எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பரா கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க அதை கொண்டு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது அந்த ராஜாங்க டாஸ்க் வந்தது இல்லை, அதுலேயே கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை. கொடுத்தாங்களா அந்த ரோல் அப்படியே ஓகே இருந்துட்டு ஒப்பேத்திட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர கிரிஞ்சா இருக்க போகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியானா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கறத நான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனார் ராணவ். போன வருஷம் அவர் ஸ்கூல் டாஸ்க்கில் என்ன பண்ணார் தெரியல, பிராங்க் அதில் தானே பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா இந்த இதில் என்ன பண்ண போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டே வந்து நேற்று அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது கொஞ்சம் கியூட்டை குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்ல சம சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஸோ வியானா இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல நான் கியூட் ரியாக்ஷன் கொடுத்து தான் மக்களை வந்து கவர போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வாரம் வெளியே போறதுல எந்த மாட்டுக்கிறது இல்லை. ஆல்ரெடி வியானாக்கு ஓட்டுகள் சுத்தமா இல்லை, தரமாட்டத்தில் கிடக்குறாங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்ல கொஞ்சம் டெவலப் பண்றது ஓகே, ஒரு டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு ஏதாவது யோசிச்சாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பார்க்கும்போது ஓகே ப்ரோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவனுக்கு எப்படி பார்த்தாலும் உருப்படாம தான் இந்த டாஸ்க்கை ஆக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் சொன்னல அதுதான் நடக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் எல்லா டாஸ்க்கையும் இது வரைக்கும் கொடுத்த ஒரு டாஸ்க்கை கூட ஒரு எப்படி சொல்றது அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கரெக்டாக அந்த டாஸ்க்கை முடிச்சதாகவும் சரித்திரம் இல்லை, இல்லை அந்த டாஸ்க்கை மக்கள் பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினதாகவும் சரித்திரம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு போக்கில் போனா போதுன்னு அப்படின்ற மாதிரி போக வச்சிருப்பாங்க. அவங்களாலே பிக் பாஸ் டீமாலும் சரி விஜய் சேதுபதியாலும் சரி அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கோங்கன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அந்த டாஸ்க் லெட்டரில் அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பிக் பாஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இது எல்லாம் பண்ணியும் கடைசியில் அந்த டாஸ்க் அவங்களுக்கு புரியுமான்னு கேட்டால் புரியாது, யாருக்குமே டாஸ்க் புரியாது. அதனாலே என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் பிக் பாஸ் வந்து காரி துப்பாரு, ஏன்டா கத்துறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் வந்து கத்திட்டு இருப்பாரு. வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி கத்துவார். இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.
என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கூல் டாஸ்கில் யார் பயங்கரமாக கண்டென்ட் ஓரளவுக்கு டெவலப் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கொடுப்பாங்க. ஏன்னா பார்வதியை நம்ம நெகட்டிவ்னு நிறைய பேர் சொன்னாலுமே பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க்கே ஓகே எப்படியாவது விளாட்லாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விளாட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இதில் பார்வதி கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்டனாக போட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் வார்டன் FJ போட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட இந்த கண்டென்ட் வரும். நெக்ஸ்ட் கனிக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் வராது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்லுது சுகர் கோட்டன் மாதிரி போட்ட மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தமிழ் அம்மாவா, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரே பொலிவுகள் சொற்பொழிவுகளை வந்து ஆத்த போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் கிட்ட இருந்து கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிரஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல், ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. ஸோ அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கோளாறு தான். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது யாராவது இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவார் ரொம்ப வாழுத்தனமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற அதுதான் கேரக்டராக இருக்கு. ஸோ இவனுக்கு வந்து கத்துவானுங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அதில் வர கிளாஷ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றதான மேட்ரு. ஸோ பிரஜன் அதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிரஜனுக்கு வந்து அது வராது, அந்த ஹேண்டில் பண்ணுறது, மற்றவங்களை கொஞ்சம் பொலைட் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வராது. அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டை பெருக்க சொல்றீங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக பெருகிட்டு இருப்பாரு. ஸோ அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கரெக்டாக செய்யணும். ஐ எம் அ மேன், ஐ எம் அ ஃபாதர், ஐ எம் அ ஹஸ்பண்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் சிறப்பாக செய்வார். ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக போட்டிருக்காங்கன்னு போது கண்டிப்பாக ஒரு புரட்சி வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். செத்தாரா பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன வாட்டி அருண் தானே பிரின்சிபல், எனக்கு அது அந்த சீசன் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குங்க. அருண் பிரின்சிபல், ஜாக்லின் டீச்சர். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வருதுல, உண்மையிலே சொல்ல அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. நம்ம போன சீசன் வந்து நிறைய கலாச்சாரம் இருந்தாலுமே அந்த டாஸ்க்கை ஒவ்வொரு டாஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிப்பாங்களே, ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிப்பாங்களா, அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பிரஜன் பார்வதி இவங்க 2 பேர் தான் மெயின் ரோல். இவங்க தான் லீட் எடுக்க போகிறாங்க. அதாவது இவங்க கிட்ட இருந்தால் கண்டென்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஓகேங்களா, இது இல்லாம இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ல இருக்க இந்த சாண்ட்ரா ஆகட்டும் இல்ல எப்படி சொல்றது அரோரா ஆகட்டும் இவங்களா ஏதாவது கண்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல வந்து டவுட் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா ஃபன் பண்றன்ற பேர்ல விக்கல் சிக்ரம் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கிரிஞ்சு வேணா பண்ணுவாங்க. ஏன்னா ஃபன்ன்றது இந்த சீசன்ல ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஃபன்ன்றது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அரோரா கிட்ட செமையான சென்ஸ் இருக்கு, காமெடி சென்ஸ் இருக்கு. அரோரா வந்து நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், லைவ்ல பார்க்கும்போது அந்த பொண்ணு நிறைய இடத்துல சூப்பராக ஃபன் பண்ணுது. அது பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே வன்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் ஃபன் கவுண்டரை நீங்கள் போட்டாலும் அது வந்து தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி கொடுக்க தான் நினைப்பாங்க. அப்படின்னும் போது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வன்மங்கள் அதிகமாகிடுச்சு, டாக்ஸிக்காக ரொம்ப இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் ஃபன் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபன் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அது ஃபன்னே கிடையாது. அரோரா பண்ணுறது கமருதீன் பண்ணுறதாவது ஃபன்னு ஏற்றுக்கலாம். ஓகே, உண்மையிலே சில இடத்துல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுலாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, அரோரா பண்ணுறதுலாம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் விக்கல் சீக்கிரம் பண்ணுறது எனக்கு சிரிக்கிற மாதிரி இல்லைங்க. நிறைய பேர் சொன்னோன்னு நீ விக்கல்ஸ் மேலே வன்மத்தில் இருக்க அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான் ஏங்க அந்த ஆள் மேலே வன்மத்தில் இருக்கணும்? உண்மையிலே விக்கல் சீக்கிரமோட ஸ்டாண்டப் காமெடிலாம் பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஃபன் பண்ணுன்றது தெரியல. அந்த ஒரு இது பாயிண்ட்டை வந்து பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பல்ஸை பிடிக்கணும். இந்த வீட்டுக்கு எப்படி ஃபன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி கமருதீன் பண்ணுறது ஃபன்னாக நிறைய பேருக்கு தோணுது. அதாவது அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எதுவுமே தெரியாமல் முட்டாள் மாதிரி சில விஷயம் பண்ணுறாரு, அது காமெடியாக இருக்குது. அரோரா பண்ணுறது காமெடியாக இருக்குது. கானா வினோத் கவுண்டர் சில இடத்துல ஃபன் இருக்குது. இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் போனதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் விக்ரம் கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. மேபி பார்க்கலாம் இந்த டாஸ்க்லேயாவது அவர்கிட்ட இருக்க அந்த ஃபன் காமெடியன் சொல்லிட்டு இருக்காருல்ல, சோ அந்த காமெடியன் வெளியே வராரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வாரம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லை, எப்பவும் போல தான் இப்பயும் நார்மலான ஆவரேஜான ஒரு மட்டமான வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா? கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.